எங்கே தங்கினீங்க? ஒரு கட்சிக்காரன் வீட்டில். எங்கே படுத்தீங்க? இல்லை அவன் ஏதோ கொடுத்தா நைட்டு ஒரு கஞ்சி மாதிரி குடிச்ச, கைத்து கட்டில் வெளியே போட சொல்லி அதில் படுத்துக்கிட்டேன். அப்படியே கண் கலங்கி போயிட்டாரு சுந்தரய்யர். உடனே என்ன பண்றாரு? ஒன்னும் சொல்லல, நேரா போறாரு. மதுரையில் அவருடைய அலுவலகர் அதனுடைய 2வது மாடியில ஒரு அழகான சூட்டு போடுறாரு. எத்தனை நாள்ல கட்டுறாங்கன்னு கேக்குறீங்க? ஒரே வாரம் கட்டி அதுக்கு ஒரு லிப்ட போட்டு தன்னுடைய கார்லயே காமராஜரை கூட்டு போய் அதை திறந்துட்டு சாவி அவர் கையில கொடுத்துட்டார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்ற போது தமிழகத்திலே கன்னியாகுமரியிலிருந்து வந்து இங்கே சென்னைக்கு வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்துவிட்டு போக வேண்டும் என்று சொன்னால் தங்குவதற்கு இடங்கள் இல்லை. ரிசார்ட்டு கிடையாது, ஹோட்டலு கிடையாது, ஹோட்டலில் தங்குவதற்கு அறை கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லா காங்கிரஸ்காரர்களும் வெளியே வந்து தலைவர் நம்மளை எச்ச பிளேட்டு கழுவு சொல்கிறாரு, அதாவது இந்த சாப்பிட்டுட்டு போகிற கழுவு சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு இந்த காங்கிரஸ்காரங்கள்லாம் போயிட்டாங்க. டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் என்ன பண்ணுறாரு? காமராஜருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. பிராமணால் ஹோட்டல் என்று அப்போ தான் தோன்றியது. அது தோன்றிய போது ஸ்வாகத்துன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? செர்மானின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. இப்படி நிறைய ஹோட்டல்கள் இடம் கொடுக்கப்பட்டு வங்கியில லோன் கொடுக்கப்பட்டு அப்படி கட்டப்பட்டது தான். காங்கிரஸ்ல உள்ள பல பேருடைய குற்றச்சாட்டு என்னவென்றால், காமராஜர் அங்கே போகிறார், இடம் கொடுக்க வேண்டாம் என்று கலைஞர் சொன்னார், அதனால் தான் கொடுக்கவில்லை என்ற ஒரு பேச்சும் காங்கிரஸ்காரர்கள் மத்தியில் அன்று இருந்தது. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரையில் அந்த பணத்தை எடுத்து கஸ்தூரி ஐயங்கார்கிட்ட கொடுத்து, ஐயர் நீங்கள் வச்சுக்கோங்க, சுந்தர ஐயங்கார் கூட இருக்காரு, ஐயர் நீங்களாம் இதை பணத்தை வச்சுக்கோங்க பத்திரமா, நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு ஜெயிலுக்கு போகிறார். அவருக்கு அப்போ 5 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க பெருந்தலைவர் காமராஜருக்கு. இது முதல்வரெல்லாம் ஆவறதுக்கு முன்னால். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ரியல் ஒன் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 2 வீலர் அப்படின்னா அந்த 2 வீலர் கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனியை தான் வந்து சொல்கிறாங்க. அதாவது 90களில் நடந்த ஒரு கல்யாணங்களில் அந்த மணமகனுக்கு டிவிஎஸ் 50 சீர்வரிசை இல்லாமல் அந்த கல்யாண வீடு அந்த திருமண மண்டபமே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிராண்டை வந்து டிவிஎஸ் 50 வந்து கிரியேட் பண்ணிச்சு. அந்த அளவுக்கு கிரியேட் ஆன அந்த டிவிஎஸ் கம்பெனியினுடைய ஓனர் டிவி சுந்தரம் ஐயங்கார் அவர் வந்து ஒரு 50கள்லேருந்தே இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரா? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அந்த பிஸ்னஸ்? அவரை பற்றி சில விஷயங்கள் பகிர்ந்துக்காங்க. அதாவதுங்க, மரியாதைக்குரிய டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர். சொந்த ஊர் திருநெல்வேலி. ஒரு குக்கிராமத்திலே பிறந்தவர். சென்னைக்கு வருகிறார், ஒரு சிறிய கம்பெனி தொடங்குகிறார். அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜரோடு மிக நெருக்கமான ஒரு நண்பராக, தோழராக இருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றபோது தமிழகத்திலே கன்னியாகுமரியிலிருந்து வந்து இங்கே சென்னைக்கு வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்துவிட்டு போக வேண்டும் என்று சொன்னால் தங்குவதற்கு இடங்கள் இல்லை. ரிசார்ட்டு கிடையாது, ஹோட்டலு கிடையாது, ஹோட்டலில் தங்குவதற்கு அறை கிடையாது, ஒன்றும் கிடையாது. திருநெல்வேலியிலேருந்து, மதுரையிலேருந்து, திருச்சியிலேருந்து, ஏங்க செங்கல்பட்டுலேருந்து வந்துட்டு திரும்பி போகலாங்க. அதை தாண்டி வரவங்க விழுப்புரத்துலேருந்து வந்தால் கூட உடனடியாக போக முடியாது. அப்போல்லாம் ஒத்த ரோடு தான். பஸ்ஸில் திரும்பி போகணுன்னா கூட ஒரு நாள் இரவு இங்கே தங்கணும்னா உறவினர்கள் வீடு இருந்தால் மட்டும்தான் தங்க முடியும், இல்லை வேண்டாம் தங்க முடியாது. அதெல்லாம் 1954 முதல்வராக பதவி ஏற்றவுடன் அவருடைய சிந்தனையில் தோன்றியது. உடனே டிவி சுந்தரம் ஐயங்காரிடம் ஆலோசிக்கிறார். என்ன செய்யலாம் ஐயரே, இது மாதிரி இங்கே வந்துட்டு போகிறவங்களாம் சிரமப்படுறாங்க, நான் முதல்வராக இருக்கேன், கோட்டைக்கு வரவங்க
தங்குவதற்கு சொந்தக்காரங்க வீடு தரணும். நீ காங்கிரஸ்காரங்களை கூப்பிட்டு யாருக்காவது இடம் கொடுத்து அவங்களுக்கு லோன் கொடுத்து காங்கிரஸ்காரங்களுக்கே கொடு, கட்டட்டம் ஓட்டடு, ரூமெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது காங்கிரஸ்காரர்கள் சில பேரை அழைக்கிறார் அவர். சென்னையில் இந்த மாதிரி இருக்குது, பல இடங்கள் காலியாக இருக்குது, 54லாம் பில்டிங்கெல்லாம் கிடையாது. அப்போது இந்த இடம் உங்களுக்கு தரேன், அரசாங்கம் பட்டா போட்டு கொடுத்துட்றோம் ஃப்ரீயாக, வங்கியில் லோன் தர சொல்கிறேன் நான் உங்கள் நேருக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு 10 இடங்களை தேர்வு செய்வோம் சென்னையில் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா காங்கிரஸ்காரர்களும் வெளியே வந்து தலைவர் நம்மளை பிளேட்டு கழுவு சொல்கிறாரு, அதாவது இந்த சாப்பிட்டுட்டு போகிற கழுவு சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு இந்த காங்கிரஸ்காரங்கள்லாம் போயிட்டாங்க. டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் என்ன பண்ணுறாரு, காமராஜருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. காமராஜ், இவங்கெல்லாம் சரியாக வரமாட்டாங்க, நீ வந்து நல்ல மனசோடு பண்ணுற, ஏதாவது இந்த காங்கிரஸ்காரனுக்கு ஒரு புழப்பை காட்டணும்னு நினைக்கிற, வெளியே போய் பிளேட்டு கழுவு சொல்கிறாரு தலைவர்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீ ஒன்று பண்ணு, தாசப்பிரகாஷ் ஓனர் உனக்கு ஃப்ரெண்டு தானே, பூந்தமல்லி ரோட்டில் தாசப்பிரகாஷ் என்றால் அவர் மைசூர்கார். அன்றைக்கு அந்த மசால் தோசை சாப்பிடுவதற்கு கியூ கட்டி நிற்பாங்க. இரவு நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய கோல்டு காஃபின்னு ஒன்று கொடுப்பாங்க. கோல்டு காஃபி அப்போவே இருந்திருக்கு. கோல்டு இருந்தது 54ல் தான் இருந்திருக்கணும். அது நான் ஒரு 70களில் நான் பார்த்துருக்கேன், 72 கோல்டு காஃபி ரொம்ப ஃபேமஸ். அப்போ உடனே தாசப்பிரகாஷ் ஓனர் காமராஜருடைய நெருங்கிய நண்பர். அப்போயே தாசப்பிரகாஷ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூப்பிட்டு வாங்க, இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம ஐயர் சொல்கிறார் சுந்தரம் ஐயங்கார், டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார், நீ வந்து ஆளுங்களை கூப்பிடு நடத்தலாம். அப்பொழுது தான் உடுப்பியிலிருந்து பிராமணால் ஹோட்டல் என்று அப்போ தான் தோன்றியது. அது தோன்றிய போது சுவாகத்துன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? செர்மானின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. இப்படி நிறைய ஹோட்டல்கள் இடம் கொடுக்கப்பட்டு வங்கியில் லோன் கொடுக்கப்பட்டு அப்படி கட்டப்பட்டது தான் ஸ்வாகத், செர்மனி. இன்னும் பெரிய அளவில் தாசப்பிரகாஷ் வளர்ச்சி அடைந்தது, தங்குவதற்கான இடங்கள் எல்லாம் கொடுத்து இப்போ அது வந்து ஃப்ளாட்ஸ் ஆகிப்போச்சு. தாசப்பிரகாஷ் ஹோட்டல் மிக அருமையான ஹோட்டல், அது தங்குவதற்கு அவ்வளோ அறைகள் இருந்தது. இப்போது நிறைய அறைகள் நிறைய வந்துட்டாங்க. அப்பொழுது அப்படி தான் உருவாச்சு. அப்பொழுது டிவிஎஸ் வளர்ந்து கொண்டே வந்தது. அரசாங்கம் அந்த எல்லோருக்கும் வேலை வேண்டும் என்பதற்காக சுந்தரம் ஐயங்காருக்கு நிறைய உதவிகளையும், அசோக் லைலாண்ட் ஐயருக்கு, அவர் அசோக் லைலாண்டு வந்து அவர் வந்து நம்ம டிவி சுந்தரம் ஐயங்காரோட சம்பந்தி அவர். அதே மாதிரி சிம்சன் குரூப் இருக்குல்ல, அசோக் லைலாண்டனுடைய சம்பந்தி அவர். சிம்சன் ஐயர் தான், அசோக் லைலாண்டு ஐயர் தான், நம்ம டிவி சுந்தர ஐயங்காரம் அந்த டிவிஎஸ் இருக்குது. அப்பொழுது முதல்வருக்கு வந்து ஒரு காரு டிவிஎஸ் ஐயங்கார் வந்து கொடுக்குறார். அந்த கார் இப்போ நீங்கள் காமராஜ் பவன் போய் பார்த்தீங்கன்னா அந்த அரங்கத்துக்கு முன்னால் ஒரு கருப்பு கலர் கார் இருக்கும். அது வந்து டிவி சுந்தரம் ஐயங்கார் கொடுத்தது. மணி என்ற ஒரு டிரைவர் அங்கே இருந்தார், எனக்கும் கடைசி காலத்தில் நெருங்கிய நண்பர். அவர் தான் அந்த வண்டியை ஓட்டுவார். காலையில் எழுந்த உடனே அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு மவுண்ட் ரோட்டில் அந்த சத்தியம் சினிமா தேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, சத்தியம் சிவம் சுந்தரம், அந்த வாடையிலேயே டிவிஎஸ் ஐயங்காருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் இருந்தது. இப்பொழுது வந்து டிவிஎஸ் ஐயங்காரனுடைய கார் ஷோரூம் ஆயிடுச்சு. அதில் கொண்டு போய் நிறுத்தினோடனே அந்த காருக்கு டேங்க் ஃபுல் பண்ணிவிடுவாங்க. அந்த அப்படியே இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு வந்துட்டு தினமும் போய் சென்னையில் இருந்தாருன்னா ஃபுல் பண்ணிக்குவாங்க. அப்படி மெல்ல 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 டிவிஎஸ் ஐயங்கார் வளர்ந்தார். கஸ்தூரி ஐயங்கார் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்து பத்திரிகையோட ஓனர், இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய ஓனர் கோயங்கா. இவர்களெல்லாம் சேர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் சிறைக்கு செல்லும்போது மெம்பர்ஷிப் சேர்த்த பணம் 66,000 ரூபாய் வச்சுருந்தார். எவ்வளோ? அந்த பணத்தை எடுத்து கஸ்தூரி ஐயங்கார்கிட்ட கொடுத்து, ஐயர் நீங்கள் வச்சுக்கோங்க, சுந்தர ஐயங்கார் கூட இருக்கார், ஐயர் நீங்களாம் இதை பணத்தை வச்சுக்கோங்க பத்திரமா, நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு ஜெயிலுக்கு போகிறார். அவருக்கு அப்போ 5 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க பெருந்தலைவர் காமராஜருக்கு. இது முதல்வரெல்லாம் ஆபத்துக்கு முன்னால். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜெயிலுக்கு போய் டிவி சுந்தர ஐயங்கார், கோயங்கா, கஸ்தூரி ஐயங்கார் போய் பார்த்து, காமராஜ் இந்த மாதிரி ஒரு இடம் தேனாம்பேட்டையில் வருது,
இப்போ இருக்குது பார்த்தீங்களா, தேனாம்பேட்டில் காங்கிரஸ் கிரவுண்டு, அந்த இடம் இந்த மாதிரி ஒன்று வருது, அதை நம்ம வாங்கிடலாமா, உன் பணம் தான் இங்கே இருக்குது, 66,000 ரூபா நீ கொடுத்து வச்சுருக்க, அது எவ்வளோ வருதுன்னு கேட்குறாங்க. அது ஒரு 17,000 18,000 ஏலத்துக்கு வருது. மொத்தம் வந்து 24 ஏக்கர், 18 ஏக்கர். 18 ஏக்கர் எவ்வளோ? 18,000 19,000 தான். அது வெளியே அவ்வளோதான் வாங்கிடுறாங்க. அதில் பில்டிங் கட்டுறதும் இந்த 3 ஐயருங்க தான். சத்தியமூர்த்தி பவன் அதை வந்து முத்துரங்க முதலியார் அந்த இடத்தை வாங்கி கொடுக்குறார். முத்துரங்க முதலியார் யாருன்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் பக்தோச்சலத்தினுடைய மாமனார். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, இப்போ ஒரு நிதியமைச்சர் இருந்தார் தெரியுங்களா, மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் கிட்ட, தியாகராஜன், அவருடைய கொள்ளு தாத்தா அவர், அவங்க அம்மாவோட தாத்தா அவர். பிடி தியாகராஜனுடைய அம்மாவுக்கு தாத்தா தான் அந்த முத்துரங்க முதலியார். அவர் கொடுத்த அதுக்கு மேலே பில்டிங் யார் கட்டினதுனா, அதில் மீந்த பணத்தை கொண்டு வந்து கட்டின 64,000 ரூபாயில் அவ்வளோ பில்டிங் கட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே பா வடிவில் இருக்கும். அதுவும் கட்டி இதுவும் கட்டி கொஞ்சம் துண்டு விழுந்தபோது சுந்தரம் ஐயங்கார், கோயங்கா, கஸ்தூரி ஐயங்கார் பணம் போட்டு அதை கட்டி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு நிகழ்வு சுந்தரம் ஐயங்காரை பற்றி நிச்சயமாக நினைவு கூறணும். பெருந்தலைவர் காமராஜர் மதுரைக்கு போகிறார். அப்போ முதல்வர் கிடையாது, டாக்டர் கலைஞர் 72ன்னு நினைக்கிறேன். டாக்டர் கலைஞர் அண்ணா மறைந்து விட்டார். அங்கே கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்கிறதுக்கு முன்னாள் முதல்வருக்கு வந்து உரிமை இருக்குது. போகும்போது அங்கே திராவிட முன்னேற்ற கழக ஒரு எம்எல்ஏ உள்ளே இருந்துக்கிட்டு காமராஜருக்கு இடம் தர மறுத்து விட்டார்கள். அந்த கெஸ்ட் ஹவுஸை கொடுக்கல. அப்போது அவர் என்ன பண்ணுறாருங்க, ஒரு சாதாரண காங்கிரஸ்காரன் வந்து அவரை பார்க்க வரான். அவர் வீட்டுக்கு போயிடுறார். போயிட்டு அவர் வீட்டிலே இரவு உணவு உண்டுட்டு வெளியில் கைத்துக்கட்டில் போட சொல்லி அதில் காமராஜர் படுத்திருக்கார். இந்த தகவல் சுந்தரம் ஐயங்காருக்கு போகுது. சுந்தரம் ஐயங்கார் பெருந்தலைவர் காமராஜரை சென்னையில் வந்து பண்ணோம் பார்க்குறாரு. ஐயா, நீங்கள் மதுரைக்கு போனீங்களா? ஆமாம் போனேன். எங்கே தங்கினீங்க? ஒரு கட்சிக்கார வீட்டில் தங்கினேன். எங்கே படுத்தீங்க? இல்லை, அவன் ஏதோ கொடுத்தா நைட்டு ஒரு கஞ்சி மாதிரி குடித்தேன், கைத்துக்கட்டில் வெளியே போட சொல்லி அதில் படுத்துக்கிட்டேன். அப்படியே கண் கலங்கி போயிட்டார் சுந்தரம் ஐயங்கார். இன்றைக்கி சுந்தரம் ஐயங்கார்னா இந்தியா முழுக்க அவருக்கு நிறுவனங்கள் இருக்குங்க. நான் சமீபத்தில் ஹரியானா போயிருந்தேன். ஹரியானாவில் அவருக்கு ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்குது. காமராஜர் போய் ஒரு கைத்துக்கட்டில் படுத்திருந்தா ஒரு காங்கிரஸ்கார வீட்டில் இருந்தோன்னே காமராஜர் முன்னால் நின்று அழுதுட்டுருக்காரு. உடனே என்ன பண்ணுறாரு, ஒன்றும் சொல்லலை, நேராக போகிறார். மதுரையில் அவருடைய அலுவலகம் இருக்குது. அலுவலகம்னா கம்பெனி. அதனுடைய 2வது மாடியில் ஒரு அழகான சூட்டு போடுறார். எத்தனை நாளில் கட்டுறாங்கன்னு கேட்குறீங்க? ஒரே வாரத்தில் கட்டி அதுக்கு ஒரு லிஃப்டை போட்டு தன்னுடைய கார்லேயே காமராஜரை கூட்டு போய் அதை திறந்துட்டு சாவி அவர் கையில் கொடுத்துட்டார். அங்கே என்ன தெரியுங்களா இன்ஸ்ட்ரக்ஷனு, காமராஜர் வந்து அவர் கையாலே தான் அதை திறக்கணும், யாரும் அதை திறக்கக்கூடாது. அவர் வரும்போது நீங்கள் அவர் வருவார், வந்து வெளியில் உட்காருவார், அப்போ தான் க்ளீன் பண்ணணும், யாரும் உள்ளே போய் படுக்கக்கூட கூடாது அந்த பெட்லன்னு. எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப், எவ்வளோ பெரிய பண்பாடு உள்ள மனிதர் சுந்தரம் ஐயங்கார். நீங்கள் எண்ணி பார்க்கணும். காங்கிரஸுக்கெல்லாம் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தவர்கள் நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் பார்த்தீங்கன்னா பிராமணர்களாக தான் இருப்பார். அதுதான் காமராஜர் ஏன் பிராமணர்களை பெரிய லெவலுக்கு வளர்த்து விட்டாரு? அவர் வளர்த்து விட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அவர் ஊந்துதலாக இருந்தார்கள், அவர்கள் வளர்ந்து கொண்டார்கள். முதலியார்களுக்கு ஊந்துதலாக இருந்தார்கள், அவர்கள் வளர்ந்து கொண்டார்கள். நாடார்களுக்கு ஊந்துதலாக இருந்தார்கள், அவர்கள் வளர்ந்து கொண்டார்கள். யாரு இவர்? காமராஜர் நாடார் சமுதாயம். காமராஜர் நாடார்களை வளர்த்தார் என்று சில பேர் நான் நம்ப மாட்டேன். அவர் ஜாதி மதம் அதெல்லாம் அவர் சுத்தமாக கிடையாது. ஏங்க நிறைய பேர் என் தந்தை மீது அளவற்ற அன்பு கொண்டவருங்க பெருந்தலைவர் காமராஜர். இப்போ காமராஜருக்கு மதுரையில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில்லை எம்எல்ஏ ஹாஸ்டலில், அது கலைஞர் அவர்களுக்கு தெரியுமா? கலைஞருக்கு பிறகு தெரிய வந்தபோது வருத்தப்பட்டார் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் காங்கிரஸில் உள்ள பல பேருடைய குற்றச்சாட்டு என்னவென்றால், காமராஜர் அங்கே போகிறார், இடம் கொடுக்க வேண்டாம் என்று கலைஞர் சொன்னார், அதனால் தான் கொடுக்கவில்லை என்ற ஒரு பேச்சும் காங்கிரஸ்காரர்கள் மத்தியில் அன்று இருந்தது. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரையில்
அந்த இடம் காமராஜர் வந்ததுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ வெளியே அனுப்பாமல் நீ ஏன் உள்ளே வச்சிருந்தேன்னு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரியை கலைஞர் விசாரித்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு. இது உண்மையா அது உண்மையா ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், எனக்கு தெரியல. நான் இரண்டையும் கேள்விப்பட்டேன். அங்கே வந்து பெருந்தலைவர் காமராஜர் வரார், அவருக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று இவர் உத்தரவிட்டார் என்ற ஒரு வரலாறு சொல்லுகிற காங்கிரஸ்காரர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதை பெருந்தலைவர் காமராஜர் அதை எப்படி பார்த்தார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கலைஞர் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இல்லை, அவர் சொல்லிதான் அப்படி நடந்தது என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் மீது அளவற்ற அன்பு கொண்டவர் கோயங்கா. பிற்காலத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஓனர் கோயங்கா, இந்திய பத்திரிகையினுடைய ஓனர் கஸ்தூரி ஐயங்கார், டிவி சுந்தரம் ஐயங்கார் வந்து டிவிஎஸ் கம்பெனி இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்குங்க அது அதனுடைய. ஆனால் எல்லாரும் காமராஜர் முன்னால் உட்கார மாட்டாங்க. காமராஜர் என்ற ஒரு ஆளுமை எவ்வளவு பெரிய மனிதன், எவ்வளவு பெரிய படித்தவன், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவரை தன்னை ஐயா என்று கூப்பிடும் அளவுக்கு வைத்தர அந்த என்ன ஆளுமைங்க அது. தான் வந்து படிக்கவில்லை, தான் பணக்காரர் இல்லை, ஆனால் இந்த பணக்காரனும் படித்தவனும் தன்னை இப்படி மதிக்கக்கூடிய அளவிலே தன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொண்ட ஒரு எண்ணம் இன்றைய அரசியல்வாதிகளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா என்றால் ஒரு கட்சியில் இருக்க அரசியல்வாதிக்கு அந்த நம்பிக்கை இல்லை. துக்ளக் நான் ஒரு பழுத்த காங்கிரஸ்காரன், பழுத்த காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்றாலும் சோவினுடைய தந்தை சீனிவாச ஐயங்கார் வந்து காங்கிரஸ்காரர், தியாகி. சோவும் ஆரம்பத்தில் காங்கிரஸ்காரர். எனக்கு துக்ளக் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு. இன்று வரை நான் துக்ளக்கை படித்துக் கொண்டிருக்கிறேன். குருமூர்த்தி அவர்கள் கோயங்காவை பற்றி பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறார். தெரியாத வரலாறையும் குருமூர்த்தி அவர்கள் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். உயர்ந்த மனிதர்கள், தன்னலமற்ற மனிதர்கள், தேசபக்தி மிக்க மனிதர்கள். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714